மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் சத்யபிரபு நம்மளோட இருக்காங்க. தோழர் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. ஆனா இப்ப இந்த தாவேகா சம்பந்தமான இந்த வழக்குகள் அடுத்தடுத்த பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. நேற்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பரபரப்பான வாதங்கள் நடந்தது. அந்த வழக்கு தொடுத்தவங்க யாரு, வழக்குகளுக்கு வாதாடின வக்கீல் யாருன்னு சொல்லி இப்ப அடுத்த கட்ட சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்க நேரத்துல நான் அதை 2வது கேள்வியா கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வெளியில வந்திருக்கிறாரு. நாங்கெல்லாம் கடுமையான சோகத்துல இருக்கிறோம், 16வது நாள் காரியம் முடிச்சுட்டு வெளியில வந்துருவோம் அப்படிங்கிறாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? என்ன கருத்து சொல்றதுன்னு இதெல்லாம் கேட்கும் பொழுது காரி துப்பணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா, 16வது நாள் துக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும்னு நினைக்கிறவரு அந்த அளவுக்கு துக்கம் காதை அடைக்குது அப்படின்னா, நீ எதுக்கு டெல்லிக்கு எதுக்கு போன? ஆற்றத்துக்கு போனியா? இல்ல கேக்குற, டெல்லிக்கு எதுக்கு போன? ஒண்ணு. அடுத்தது, துக்கம் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போல, அதாவது துக்கம் நடந்தப்பையும் போல, அதன் பிறகு விசாரிக்கவும் போகல. அதெல்லாம் போகாம 16வது நாள் காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சில விஷயம் பண்றோம், எங்களுக்கு சங்கடமா இருக்குங்கிறத எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பண்றானுங்க. 2வது நாளோ 3வது நாளோ நினைக்கிறேன். அப்ப என்ன பூஜைன்னா ஆயுத பூஜை. ஆயுத பூஜைக்கு எந்த பஸ் இந்த இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துச்சோ, எந்த பஸ் நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டி விமர்சனம் செஞ்சாரோ, எந்த பஸ்ஸின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த விஜய் பயணம் செய்த அந்த பஸ்ஸுக்கு இவனுங்க பூ பொட்டுலாம் வச்சு ஆயுத பூஜை கொண்டாடுறானுங்க. நீ ஆயுத பூஜையும் கொண்டாடுற அந்த பஸ்ஸுக்கு, ஆனா அந்த பஸ்ஸை மையப்படுத்தி இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுடைய துக்கத்திலேயே நான் பங்கெடுத்துக்கிறேன்னா அது யாரை ஏமாத்துற வேலை? இல்ல கேக்குற, இது உண்மையிலே யாரை ஏமாத்துற வேலை? ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தல, ஒரு இடத்துல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி கூட ஏத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தல. மாறாக அதற்கு காரணமான பஸ்ஸுக்கு நீங்க ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க சந்தோஷமா. இன்னொரு பக்கத்து நீங்க சொன்ன அந்த ஆதவ அர்ஜுனா என்னடான்னா, இப்ப கரூருக்கு விஜய் போனாதான் கும்பல் வரும், பிரச்சனை வரும். நீ போனா என்னடா கும்பல் வரும்? உடனே நாய் கூட சீண்டாது. நீ போனா கூட பிரச்சனை வரும். உடைய நாய் கூட சீண்டாது. நீ எங்க போனா 10 பேர் வருவானா? நீ போயிருக்கலாம்ல. விஜய் தான் அந்த சம்பவம் நடந்தப்ப தலை தெறிக்க சும்மா மான்குட்டி மாதிரி ஓடி வீட்டுல பதுங்கினா. நீ எங்க போன? நீ போயிருக்கலாம். இப்போ நேத்து உச்ச நீதிமன்றத்துல அவங்க வச்சிருக்க வாதம் என்னன்னா, காவல்துறை தான் கட்டாயப்படுத்தி வெளியே விஜய் போக சொன்னாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்களே. சரி, நான் அடுத்த கேள்வி ஒண்ணு கேக்குறேன். காவல்துறை சொன்னதுனாலதான் விஜய் வெளியே போயிட்டாரு. சரி, அதுக்கு முன்னாடி கரூர்ல கூட்டம் அதிகமா இருக்குங்க, இங்க கும்பல் அதிகமா இருக்குங்க, விஜய் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்தாருன்னா பெரிய பிரச்சனையாகுங்க, இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுங்க, பெரிய அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க, அந்த இடத்துக்கு வேணாங்க, நாங்க முன்னாடியே ஒரு இடத்த சொல்றாங்க, நீங்க அந்த பாயிண்ட்ல நின்று விஜய பேச சொல்லுங்கன்னு சொல்லி இதே காவல்துறை தானே கேட்டுச்சு. அப்ப இந்த விஜய் கேட்டிருந்தாருன்னா, இன்னைக்கு சொல்றான்ல போலீஸ் சொன்னதுனாலதாங்க நான் போனேன்னு சொல்றான்ல, அத ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் சொன்னத இந்த விஜய் கேட்டிருந்தானா இன்னைக்கு இந்த 41 பேர் செத்து போயிருப்பாங்களா? இன்னைக்கு இந்த 41 குடும்பத்துல இழவு விழுந்திருக்குமா? யாரடா ஏமாத்துறீங்க? சரி, அப்படி காவல்துறை தான் காரணம்னா அதை நீ எப்படா சொல்லணும்? அதாவது இந்த சம்பவம் நடந்து விஜய் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோல இந்த மாதிரி எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, இந்த மாதிரி வாழ்நாள் நான் நினைச்சு பார்க்கல சார், சிஎம் சார் உங்களுக்கு பிரச்சனைனா ஏன் கூட போதுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுலதான் இருப்பேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு டயலாக் அடிச்சான்ல, அப்ப சொல்லணும்ல. மக்களே என்ன யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த சம்பவத்துல நான் உங்க கூட தான் நின்று இருக்கணும். ஏன்னா நீங்க எனக்காக வந்தீங்க, என்னைய பார்க்க வந்தீங்க, என்னுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக வந்தீங்க, அங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அந்த நேரத்துல நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது, ஏன் போனா அந்த போலீஸ் தான் என்னைய சத்தம் போட்டு மிரட்டி அமுச்சு வச்சிச்சு, அப்படி சொல்லணும்ல. அது உண்மையா இருந்தா சொல்லணும்ல. என்னடா அது மக்கள்கிட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, கட்சியில ஒரு பேச்சு பேசுறீங்க, மீடியால ஒரு பேச்சு பேசுறீங்க, ட்விட்டர்ல ஒரு பேச்சு பேசுறீங்க, கோர்ட்டுக்கு போய் ஒரு பேச்சு பேசுறீங்க. அப்ப இதையெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயனுடைய திசை திருப்பக்கூடிய மழுப்பக்கூடிய பதிலா நான் பாக்குறேன்.
சரிண்ணா, இப்ப இந்த மாறி மாறி பேசுறாங்க அப்படின்ற போது இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நேற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சார்பில் இருந்து ஒரு நீதிமன்றத்துல சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்படுறாங்க. ஆனா அவங்க குடும்பத்தார் இங்க சொல்லக்கூடிய தகவல் வேற மாதிரியா இருக்கனே. அவன் பேர் பன்னீர்செல்வம்னு ஒருத்தன். அவனெல்லாம் ஓட ஓட அடிக்கணும்னு சொல்லுவேன். கல்யாணம் பண்ண மனைவியையும் பெத்த பிள்ளையையும், அதாவது இந்த விஜய் கூட்டத்துல ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல. அந்த பையன் பேர் பிரித்திக்கு. அதுக்கு உண்மையாலுமே நமக்கு சங்கடம் வருத்தம் இருக்கு, மாற்று கருத்துல. அந்த பையன் திரும்ப அந்த அம்மாவுக்கு கிடைக்க போறதுல, அந்த அம்மாவுக்கு அது வாழ்நாள் சோகம், வாழ்நாள் சங்கடம், வாழ்நாள் இழப்பு, மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பையன் பிறந்த 6 மாசத்துல அந்த பையனையும் அந்த பையனுடைய தாயாரையும் விட்டுட்டு போன பொறுக்கிதான் அந்த பன்னீர்செல்வம். அந்த அம்மா சொல்றாங்க, அழுதுகிட்டே சொல்றாங்க, என் புள்ள என்ன படிக்கிறான்னு கூட அவனுக்கு தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு கூட அவனுக்கு தெரியாதுங்க, என் புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், அவன் எங்க போறான், என்ன படிக்கிறான், எதுவுமே தெரியாதுங்க. 8 வருஷம் ஆச்சுங்க அவன் எங்களை விட்டு போய். 8 வருஷமும் அதாவது 7 வருஷம் ஆச்சுங்க அவன் எங்களை விட்டுட்டு போய். என் பையனை நானும் எங்க அம்மாவும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு நாங்க தாங்க படிக்க வைக்கிறோம். இப்ப அந்த காசுக்காக இவன் இவ்வளவு வேலை பண்றான். ஏதோ ஒரு கட்சியினுடைய தூண்டுதல் பேர்தான் இவன் இவ்வளவு பெரிய வேலை பண்றாங்க. இவனுக்கு சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு எல்லாம் இவனுக்கு நாலேஜ் இல்லைங்க. இவனுக்கு அப்படின்னால என்னன்னு தெரியாது. இவனுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கும் தகுதி இல்ல. இந்த அளவுக்கு யோசிச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு வக்கீல வச்சு தாக்கல் பண்றதுக்கும் தகுதி இல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, 6 மாசத்துல விட்டுட்டு போன பையன், அவன் அந்த பையன், அதாவது 6 மாசத்துல உன்னுடைய சொந்த பிள்ளைய நீ விட்டுட்டு போற, நீ போய் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிற. அந்த பையன் படிச்சானா, சாப்பிட்டானா, தூங்குனானா, ட்ரெஸ் போட்டானா, அவனை என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, எதுவுமே கண்டுக்காத ஒரு தற்கூரி தகப்பனீன்னு உனக்கு என்ன அப்ப புதுசா அக்கறை வந்துச்சு? நீ எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற? அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருந்து இயக்கிறதா நான் பாக்குறேன். அந்த கட்சி தாவேகாவாகவும் இருக்கலாம், அதிமுகவாகவும் இருக்கலாம். ஏன் அதிமுகன்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு. அதே பி செல்வராஜன் ஒருத்தர் பேர்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு, அதாவது அந்த விஜய் கூட்டத்துல சந்திரான்னு ஒருத்தங்க இறந்து போறாங்க. அவங்களுடைய கணவரான செல்வராஜன் ஒருத்தர், அவர் பேர்ல இதே சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. பர்டிகுலரா சொல்லக்கூடிய அந்த நபரான செல்வராஜ் கிட்ட இதெல்லாம் போய் கேட்கிறாரு, ஐயா அந்த மாதிரி உங்க பேர்ல போட்டிருக்காங்களே, நீங்க தான் அவரான்னு கேட்டதுக்கு, நான் தாங்க அந்த செல்வராஜ், ஆனா இப்படி வழக்கு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் அதை செய்யலங்கிறாரு. நீங்க செய்யாம எப்படிங்க உங்களுடைய கையெழுத்த போட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி அதிமுகவுல, அதாவது இந்த மாதிரி அதிமுகவுல விசிகே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு தாந்தோன்றி மலையினுடைய ஒன்றிய செயலாளர் அவரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவரு. அவர் என் கிட்ட உன் பையனுக்கு அதாவது அரசாங்க வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காசு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடு தொகையை நான் அதிகமா வாங்கி தரோம், அதுக்கு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுன்னு தாங்க கேட்டாங்க, நான் அதுக்கு தாங்க கையெழுத்து போட்டேன், என்னைய தயவு செஞ்சு எந்த சிக்கல்லையும் மாட்டி விட்டுறாதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான்லாம் அன்னாடம் காட்சிங்க, நான்லாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதாங்க கஞ்சி குடிக்க முடியும், இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் வழக்கு போடலைங்க, அதுக்கு நான் கையெழுத்து போடலைங்கன்னு சொல்றாரு. அப்ப இவனுக்கெல்லாம் திட்டமிட்டு நம்ம தமிழ்நாட்டுல திட்டமிட்டு சதி செஞ்சு ஒரு பெரிய கலவரம் நடந்தது போலவும், இதற்கு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தான் காரணம் போலவும், இதனை வைத்து 2026ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை உண்டு பண்றதுக்காகவும் இப்படியான வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது நான் இந்த தாவேகா காரங்கிட்ட கேட்கிறேன், கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா, ஏண்டா எவனோ ஒருத்தனைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தனையும் இன்னொருத்தருக்கே சம்பந்தம் இல்லாத அவர் பேர்லயும் நீங்க வழக்கு போட வைக்கிறீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல, இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப பன்னீர்செல்வம் வழக்கு போடுறாரு. அந்த பன்னீர்செல்வத்தை வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சேஷாத்ரி நாயுடு. இந்த சேஷாத்ரி நாயுடு பல்கலைக்கழக வேந்தர் சம்பந்தமான வழக்குகளை பாஜகவுக்கு சார்பாகவும் திமுகவுக்கு எதிராக வாதாடின ஒரு வக்கீல். அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்து உமானந்த் போடக்கூடிய கேஸ்ல பார்த்தோம்னா பாஜக சட்டப்பிரிவு துணைத் தலைவர் GS மணி அங்க வாதாடுறாரு.
அப்ப இதுக்கு பின்புலத்துல பாஜக இருந்து இயக்குறாங்களோ ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுதுனேன். ஆனா சந்தேகம்லாம் இல்ல, உறுதியே அதுதான். பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் உள்ள எடுக்கணும். விஜய் பாஜகவுடைய அஜந்தாவுக்கான ஆளுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுல இருந்து விஜய்க்காக அதிகமா பேசின கட்சி பாஜக, விஜய்க்காக அதிகமா வக்காலத்து வாங்கி குதிச்ச கட்சி பாஜக. விஜய்க்காக ஒரு எம்பிக்கள் குழு அதெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கரகாட்ட கோஷ்டியை டெல்லியில இருந்து அழைச்சிட்டு சீன்லாம் காமிச்சு இதுல ஒரு சதி இருக்கு, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இது விபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை திரும்ப தாவேக கட்சிக்காரங்களே கோர்ட்ல இது சதி கிடையாதுங்க, இது விபத்து தாங்கன்னு சொன்னதையும் பார்த்தோம். அதன் பிறகு அண்ணாமலை மாத்தி பேசுனதையும் நாம பார்த்தோம். இப்படி இந்த வழக்கு போடுவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தாவேக, அதிமுக, பாஜக. இவனுங்களுக்கு என்ன நோக்கம்னா, இறந்து போனவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுலாம் நோக்கம் இல்லை. இறந்து போனவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த அந்த சங்கடத்தை வருத்தத்துல பங்கு கொண்டுக்கணும் அப்படிங்கறதுலாம் நோக்கம் இல்லை. இதனை வைத்து ஒரு பெரிய அரசியல் பண்ணணும், 2026 ஆட்சியில உட்காரணும், அதற்காக செய்யக்கூடிய ஒரு டிராமாவான ஸ்ட்ராட்டஜியை தான் அதை நான் பார்க்கிறேன். சரிண்ணா, இப்ப இது நடந்திருக்கக்கூடிய நேரத்துல விஜயோட தரப்புல இருந்து கரூர் டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்க்க வர போறேன், ஆனா அதையும் டேட்டையும் குறிப்பிடல, எனக்கு 1 கிலோமீட்டர் சுத்துப்பட்டத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான நிபந்தனைகள்லாம் போடுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? நீ யாரா? நீ முதல்ல நீ யாரா? நீ ஒரு தப்பிடா, நீ ஒரு பொடிக்கிடா, நீ ஒரு கொலைகாரன்டா, 41 பேர் கொண்ட கொலைகாரன்டா நீ. இன்னைக்கு இவ்வளவு நொட்ட தெரியுது இல்ல அண்ணே? இவன் கேட்டது சரியா தப்பாங்கிறது நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இது உனக்கு நொட்ட தெரியுது இல்ல? இந்த நொட்டலை நீ எப்ப காமிச்சிருக்கணும்னா, அவ்வளவு பயமும் அக்கறையும் உள்ளவனாக இருந்தால் தனி விமானத்துல திருச்சிக்கு வந்தல்ல, அதன் பிறகு நீ பஸ்ல ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் வரவிடாமல் அங்க இருந்து தனி ஹெலிகாப்டர்ல கூட்டம் நடந்திருக்கக்கூடிய இடத்துக்கு நீ வந்திருக்கணும். சத்தம் போடாம சத்தம் போடாம போயிருக்கணும். அப்ப நீ கேட்கணும், அப்பா போலீஸ்லாம் என்னை சுத்தி வாங்க, என் வாகனத்தை யாரும் சுத்தி வராத மாதிரி பாத்துங்க, நான் சொன்ன டைமுக்குள்ள போயிட்டு சொன்ன டைமுக்குள்ள வரணும், அந்த பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். நான் சொகுசு பஸ்ல சொகுசு விமானத்துல வரேன், என்னைய பாக்குறதுக்காக மக்கள் பல நேரமா இந்த முட்டாள் மக்கள், இந்த சினிமா கவர்ச்சியில மயங்கி போன மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. அதனால நான் டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போகணும். அதுக்கு காவல்துறை எனக்கு உதவி பண்ணணும். நீங்க எனக்கு ரோடு பாதுகாப்பு கொடுங்க, என்னை டைமுக்கு கூட்டிட்டு போயிட்டு டைமுக்கு கூட்டுவாங்க. அப்படி இல்ல கேட்டிருக்கணும். இது நீ முன்னாடியே கேட்டிருக்கணும்ல. பிரச்சனை நடந்து 41 பேர் செத்து போய் உன் கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவாகி, கட்சியில எவனாவது 1-2 பேர் தலைமறைவான கதையை பார்த்திருக்கோம். அதாவது ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவா இருக்குதுன்னா அது இந்த கட்சி மட்டும்தான். இப்படி எல்லாம் இருக்குல்ல. நீ இதெல்லாம் எப்ப செய்யணுமோ அப்ப செய்யல. இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சு, 4 பக்கமும் சூழ்றாங்க, எவன் பார்த்தாலும் கேள்வி கேட்கிறான், கழுவி ஊத்துறான். அப்படிங்கவும் நீ யாருடா? நான் கேட்கிறேன், நீ யார் முதல்ல? இவன் ஏர்போர்ட்டுக்கு வந்தானா ஃபுல்லா லாக் பண்ணணுமா, யாரும் வரக்கூடாதா? நீ யார் முதல்ல? நீ எங்களையே, அதாவது பொதுமக்களாகிய எங்களே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? நீ நீ சும்மா நடிக்கல, சும்மா டான்ஸ் ஆடல, கோடி கோடியா பணம் வாங்குற. நீ சினிமாவில மக்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிற. ஆனா எத்தனை பேர் மக்களுக்காக வேலை செய்யறவனா வெளியே 10-11 ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான், சுத்திக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் யாருமே உன்னை மாதிரி தன்னைய பில்டப் பண்ணிக்கல. இவர் ஏர்போர்ட்டுக்கு வருவாரா, அப்ப யாரும் வரக்கூடாதா? ஆயுதம் ஏந்திய போலீஸ் இருக்கணுமா? அங்க இருந்து இவரை பத்திரமா எங்க அங்க இருந்து அவரை பத்திரமா கரூருக்கு கூப்பிட்டு போகணுமா? போற வழியில ரோந்து பாதுகாப்பு இருக்கணுமா? 1 கிலோமீட்டருக்கு சுத்தி யாருமே இருக்க கூடாதா? ஏன் உனக்கு ஏதாவது கொரோனா கிரணா வந்திருக்கா, இல்ல நீ ஏதாவது புதுசா வயசு கீசுக்கு வந்திருக்கியா? எனக்கு தெரியல புதுசா வயசு கீசுக்கு வந்திருக்கியா? அப்படியே உங்க அலங்காட்டுக்கிட்டு இருந்து அலங்காட்டுக்கிட்டு போய் உட்கார்றதுக்கு. இதெல்லாம் தாண்டி உச்சகட்டமா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஐடி கார்டு உள்ளவங்களை மட்டும்தான் உள்ள விடணும், என் கட்சி தொண்டர்களை கூட உள்ள விடக்கூடாது. அவங்க எல்லாம் நான் கேட்கிறேன், அவங்க எல்லாம் யாரா? தீண்டத்தகாதவர்களா? ஏதோ உன்னை ஒரு பெரிய நடிகை, நீ நீ சினிமாவில டான்ஸ் ஆடுறதையும் இந்த சத்தம் போட்டு பேசுறதையும் பெரிய பருப்புன்னு நினைச்சு உன்னை பார்க்க வராங்க. அவங்கள நீ என்ன சொல்ற? உள்ள வரவிடக்கூடாது. அப்படி வரணும்னா ஐடி கார்டு இருக்கணும். அதை மீறி யாராவது வந்தாங்கன்னா போலீஸ் போர்ஸ யூஸ் பண்ணணும்னு சொல்றான். போர்ஸ இததான் சொல்றாங்களா? ஆமா, இததான் விஜய ரசிக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கணும். டே, ஒரு பிரச்சனைக்கு தாங்கடா உன் தலைவன், ஒரே ஒரு பிரச்சனைடா, ஒரு பிரச்சனைக்கு வீட்டுல போய் படுத்தவன் வெளியே வரலடா,
ஒரு பிரச்சனைக்கு வீட்டுல போய் படுத்தவன் மக்களை சந்திக்கலடா. ஒரு பிரச்சனைக்கு வீட்டுல போய் படுத்தவன் ஆடி போய் உட்கார்ந்து இருக்கான்டா. ஒரு பிரச்சனைக்கு வீட்டுல போய் படுத்தவன் பொய்யான ஆட்களை வச்சு, சம்பந்தமே இல்லாத ஆட்களை வச்சு, அந்த ஆட்களுக்கே வந்து அதாவது அந்த ஆட்களினுடைய நாலேஜே இல்லாம கோர்ட்ல வந்து கேஸ் போட வைக்கிறான்டா, பொதுநல மனுக்கள் எல்லாம் போட வைக்கிறான்டா. இதெல்லாம் தாண்டி உன் தலைவர் உச்சகட்டமா ஒண்ணு பண்றான். விஜய்ங்கிற ஒரு ஆளு ஏன் தொண்டனாவே இருந்தாலும் ரசிகனாவே இருந்தாலும் உள்ள வரக்கூடாது, வந்தா போலீஸ் போர்ஸ யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அதுல கொடுத்திருக்காங்க. அப்ப இவ தலைவனா இல்ல இவ வந்து ஒரு வந்து இவன் வந்து சர்வாதிகாரித்தனமான ஒரு வந்து நாட்டுல இருக்கக்கூடிய ஜனாதிபதியா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப சர்வாதிகாரத்தை பண்ணக்கூடிய இந்த கிம் ஜாங் உன்னு ஒருத்தர் இருப்பாங்க, வடகொரியாவோ தென்கொரியாவோ. இப்ப அவெல்லாம் வந்தானா இப்படிதான் இருக்கும். அப்புறம் இவன் அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் பிரதமர் இவனுங்க எல்லாம் வந்தா இப்படி எல்லாம் வந்து பயங்கர பில்டப் கொடுப்பானுங்க. அவனுங்க வந்து அவனுங்க பிரசிடென்ட், அவனுங்க வந்து பிளாவா இருக்கானுங்க. அவனுங்களால பல நாடுகள், பல மக்கள்கள், பல இயக்கங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல பொதுமக்கள்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவனுங்களுக்கு எதிராக எவனாவது ஒருத்தர் வந்து ரிவெஞ்ச் எடுப்பானா, சரி அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு எதிராக எவன் ரிவெஞ்ச் எடுக்க போறான்? இந்த முட்டாள் மக்கள் இப்ப கூட நீதான் அந்த பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த 41 பேர் சாவுக்கும் நீதான் காரணம்னே கூட தெரியாம இருக்காங்கடா. இந்த 41 பேர் இந்த உன்னைய பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிருக்காங்க. அப்படி விட்டுட்டு அம்போன்னு ஓடினவன் இன்னைய வரைக்கும் வரல. நாளைக்கு நீ வந்தாலும் அந்த மக்கள், அந்த ஜனம் உன்னைய பார்த்தா அழுவும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது ஒண்ணும் உத்தரப்பிரதேசமோ இல்ல வந்து மத்திய பிரதேசமோ இல்ல வந்து மகாராஷ்டிராவோ கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு சந்திச்சிருச்சு எல்லாம் போல. நீ வரது தெரியாம போறது தெரியாம மூடிக்கிட்டு போனா உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ திருச்சிக்கு வந்து அழகா தனி விமானத்துல வரலாம், திருச்சியில இருந்து கரூருக்கு தனி ஹெலிகாப்டர்ல வரலாம். நீ ஹெலிகாப்டர்ல வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை நீ போய் பார்க்கலாம். சத்தம் போடாம போலாம். நீங்களே அண்ணன் எத்தனை மணிக்கு வருவாரு, தளபதி எத்தனை மணிக்கு வருவாருன்னு ஒரு விஷயத்த நீங்களே அடிச்சு ஒட்டிடுறீங்க. பேஸ்புக், யூடியூப்ல, ட்விட்டர்ல போட்டுடுறீங்க, உன் கட்சிக்காரனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுறீங்க. அப்புறம் வராம என்ன பண்ணுவான்? அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நீ பெரிய மாஸ், உன்னை ஒரு பெரிய பிம்பமா பார்த்துட்டு இருக்கா. அப்படிங்கிறப்ப அவன் வரதான் செய்வான். நீ இப்ப இந்த மக்களை சந்திக்கிறத கூட எங்க தெரியுமா வச்சிருக்காங்க? ஒரு வந்து பிரைவேட் ஹோட்டல்ல ஏசி ஹால்ல வச்சிருக்கானுங்க. சார் வந்து ஏசி ஹால்ல தான். இப்ப நாமெல்லாம் துக்கம் விசாரிக்க போனா நேரடியா வீட்டுக்கு போவோம். நீ வந்து மத்த விஷயங்கள்லாம் கூட எப்படியோ, நாம துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னா நேரடியா வீட்டுக்கு போவோம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ, யார் வீட்டுல வந்து இந்த மாதிரி வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள், இன்னும் சொல்ல போனா மரணங்கள் வந்து நடந்திருக்கோ, அந்த வீட்டுக்கு நாம நேரடியா போவோம். அவங்க கிட்ட அமைதியான முறையில பேசிட்டு அவங்களோட துக்கத்துல நாம வந்து பங்கு எடுத்துட்டு நாம வருவோம். இதுதான் உண்மையான வந்து துக்கம் விசாரிக்கிற நிகழ்வு. அதாவது இதுதான் யதார்த்தமான முறையும் கூட. ஆனா இங்க இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஏசி ஹால்ல வச்சுக்கிட்டு அந்த ஏசி ஹால்ல வந்து அங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அங்க வரவழைச்சு விஜய் பாக்குறாராம். இவன் என்ன திருந்தலனே? ஏன் திருந்தலன்னா அவனுக்கு மக்களுடைய வலி புரியாது, மக்களுடைய சங்கடம் புரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வலி வேதனைனா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிறவன் திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்லைண்ணா, இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வினா, இப்ப விஜய் தரப்புல இருந்து எங்களுக்கு எஸ்ஐடி இந்த கமிஷன் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க, இல்ல ஆள் செட் பண்ணி எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப சிபிஐ வச்சா என்ன பிரச்சனை வந்துட போகுது? அவங்களும் விசாரிக்க தானே போறாங்க. இப்ப விஜய்க்கு பின்னணியில பாஜக இருக்குதுங்கிறது அதாவது உறுதியான ஒரு தகவல். ஹச்சிராஜா தான் வந்து விஜய வந்து ஜோசப் விஜய்னு வார்த்தைக்கு வார்த்தை கூவிக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கெட்டு. ஜோசப் விஜய் இவனுமா அவனுக்கு வந்து பேர் வச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு ஹச்சிராஜாவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு பக்கமா வக்காலத்து வாங்குறான். ஒட்டுமொத்த பாஜகவும் இன்னைக்கு விஜய்க்கு ஒட்டுமொத்த பாஜக இருந்து அதிமுக வரைக்கும் விஜய்க்கு பக்கமா வந்து வக்காலத்து வாங்குது. இப்ப வந்து இவனுங்க சொல்றானுங்கல்ல, இங்க நாங்க வந்து இருக்கக்கூடிய போலீஸ் தலைமையில விசாரணை குழு வேணாம், ஏன்னா அதுல வந்து மாநில அரசினுடைய வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவங்க வந்து மாநில அரசுக்கு சாதகமா தான் விசாரிப்பாங்க. சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். அப்ப சிபிஐ வந்து என்ன தனியா இருக்கக்கூடிய அமைப்பாடா கேக்குறேன். ஏன் அதை வந்து நாங்க ஏன் அப்படி பார்க்க கூடாது? உனக்கு பின்னணியில பாஜக இருக்கு. அப்ப உங்களை காப்பாத்துறதுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசின் மீது, தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மீது வீண் பழியை சுமத்துவதற்காக பாஜகவுக்கு கீழே அடியாட்படையாக, கூலிப்படையாக, குண்டர் படையாக
அரசு சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு நீ ஏன் கேட்கணும்? அதாவது அப்படிப்பட்ட சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு நீங்க கேட்கறீங்கன்னு நாங்க ஏன் சொல்லக்கூடாது? இதற்கு பாஜக தான் திட்டம் போட்டு கொடுக்குதுன்னு நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அப்ப இங்க எதையோ ஒரு விஷயத்த மூடி மறைக்க பாக்குறீங்க, நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அந்த இடத்துல செந்தில் பாலாஜி வந்தது தப்புங்கிறீங்களே. செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரு அதிமுக. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப சரி, இது திமுக விஜய் வீழ்த்துறதுக்காக போட்ட சதிங்கிறீங்களே, நாங்க ஏன் இதை இப்படி பார்க்க கூடாது? 2026 திமுகவை வீழ்த்துறதுக்காக, விஜய நம்ம கூட கூட்டணியில சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி, விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி, நாம கூட நின்று விஜய நம்ம பக்கம் ஏன் இழுக்க கூடாதுன்னு அதிமுக ஏன் முன்னேற்பாடாக இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்க கூடாது? நாம அப்படி கேட்கலாமா கூடாதா? ஆனா நாம அப்படி கேட்கல. ஏன்னா நமக்கு புத்தி இருக்கு, மூளை இருக்கு, அறிவு இருக்கு, சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறோம். நமக்கு அடிச்சா வலிக்கும் சூடு சுரண நமக்கு இருக்கு, தெரியும். முக்கியமா நமக்குலாம் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, அறிவு இருக்கு. செந்தில் பாலாஜி எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய தொகுதி மக்கள்னு வந்தாரோ அந்த அடிப்படையில கூட விஜயபாஸ்கர் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா வர வேண்டிய விஜய் நீ ஏன்டா வரல? உன் கட்சிக்காரன் ஏன்டா வரல? மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏன்டா வரல? இதெல்லாம் தாண்டி 16வது நாள் துக்கம் முடிஞ்சு பேசுறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன்னா 3வது நாளே உங்க பஸ்ஸுக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல பூ போட்டு வச்சு ஆயுத பூஜை கொண்டான சாடிஸ்ட் பசங்கடா நீங்க. இதையெல்லாம் தாண்டி இறந்து போன வீட்டுல போயிட்டு துக்கம் விசாரிடானா, பிரைவேட்டா ஒரு பெரிய ஹோட்டல்ல ஹால் புக் பண்ணி ஏசி ஹால்ல பாதிக்கப்பட்டவங்களை வரவழைச்சு அங்க நீ துக்கம் விசாரிக்க போறங்கிற ஒரு டிராமா நடத்துற. கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? உனக்கு ஏதாவது புத்தின்னு ஒண்ணு இருக்கா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்க தோணுதுன்னு. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான பல்வேறுபட்ட ஆதாரங்களை தெளிவுபடுத்தினீங்க. அதுவும் உங்களுடைய அதிரடியான செயல்ல ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணே. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.